ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல வெறும் 5வது பாஸ் பண்ணவங்களுக்கு 50,000 சம்பளத்தோட ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்பை பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த நோட்டிபிகேஷன் யார் ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற ஆதி திராவிடர் நலத்துறை. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல சமையலர் மற்றும் துப்புரவாளர், அதாவது குக் அண்ட் கிளீனர் தேவைப்படுறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வேலைக்கு 50,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஸோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிபிளா இருக்கும். ஸோ திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டத்துல இருக்கிற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில வந்து அதுல இருக்க ஹாஸ்டல்ல 33 சமையலர் தேவைப்படுறாங்க. அந்த 33 சமையலர்ல 25 பேரு ஆணும் 8 பேரு பெண் அப்படின்னு அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பளம் அப்படின்னு பாக்குறப்போ மாசத்துக்கு 15,700ல இருந்து 50,000 வரைக்கும் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக வந்து 17,700ம் அதிகமா குடுக்குற மாதிரி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பகுதி நேர துப்புரவாளர், அதாவது பார்ட் டைம் மாதிரி தான். அதாவது மார்னிங் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் இல்லைன்னா ஈவினிங் இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 3,000 வரைக்கும் அவங்க குடுக்கறதா டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் மேக்ஸிமம். அது போக கிளீனருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 3,000 வரைக்கும் சம்பளமா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறும் தமிழ்ல எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், அவங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், அதாவது எஸ்சி எஸ்டியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதாவது யாருமே அப்ளை பண்ணக்கூடாது, அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லல. அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஆனா தகுதி இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமையலர் அப்படின்ற பொசிஷனுக்கு வந்து முன் அனுபவம் இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு பாக்குறப்போ 18 வயசுல இருந்து 35 வயசை கடக்காத யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து திருநெல்வேலி இல்லைன்னா தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்களா மட்டும்தான் இருக்கணும். மத்த எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இவங்க அப்ளை பண்ண தேவையில்லை. திருநெல்வேலி மற்றும் தென்காசியில இருக்கிறவங்களா இருந்தா மட்டும் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு தெளிவாவே கொடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா திருநெல்வேலி இல்ல தென்காசி மாவட்டத்துல இருக்கிற ஆதி திராவிடர் நலத்துறையில நேராவே போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி 12/1/2021, அதாவது இந்த மாசம் 12ஆம் தேதிக்குள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படின்னு கலெக்டர் ஆபீஸ்ல இவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணாலே போதுமானது. இந்த வேலை வாய்ப்பை பத்தி திரும்ப சொல்றேன். ஸோ திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்துல ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு. இதுல 37 பணியிடங்கள் காலியா இருக்கு. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குக், அப்புறம் வந்து கிளீனர். ஸோ மேக்ஸிமம் சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது, பரீட்சை கிடையாது முக்கியமா. அடுத்து வந்து தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். நாங்க தான் 5th பாஸ் பண்ணியிருந்தா தானே அவங்களுக்கு ஓரளவுக்கு எழுத படிக்கவாவது தெரியும். ஸோ அதனால நாங்க அப்படி போட்டிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 35 வயசை கடக்காத யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண வேண்டிய கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 12ஆம் தேதி. ஸோ யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ இம்மீடியட்டா அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.